ஹே பவிஷ்யதாச்சாரியரே, ஆச்சாரிய குல திலகரே, நீர் இந்த அடியவனின் உள்ளக்குறிப்பை ஏற்றுக்கொண்டு விட்டீரா? அதிசீக்கிரமே இங்கு ஸ்ரீரங்கம் எழுந்தருள வேண்டியது அவசியம் என்று உணர்ந்துதான் பாடசாலை படிப்பை போதும் என்று முடித்துக் கொண்டீர்களா? மொத்தத்தில் இந்த வயதான சந்நியாசியின் உள்ளத்தை அனுசரித்தீர், அது போதும். உம் வருகையால் இந்த ஸ்ரீரங்க நகரம் மேலும் புகழ் பெறப் போகிறது. இன்னல்கள் தொலைந்து பாதுகாப்பு அடையப் போகிறது. சம்பிரதாயம் எங்கும் காலூன்றி செழிப்படையப் போகிறது. இது அனைத்தும் அடியேனின் அகக்கண்ணின் முன் பசுமையாய் தெரிகிறது. சுவாமி, அடியேன் தாசன். வா பெரிய நம்பி, உன்னைத்தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். கைங்கரிய சிரேஷ்டனாய் திகழ்வாய், எழுந்திரு. சுவாமி, தாங்கள் அவசரமாக அழைத்ததாக மலராண்டான் தெரிவித்தான். ஆம் பெரிய நம்பி, அவசரம்தான். உன்னால் ஒரு உபகாரம் உடனடியாக முடிக்கப்பட வேண்டியிருக்கிறது. நீ மிகவும் துரிதமாக செயல்பட வேண்டும். சுவாமி, ஆணையிடுங்கள். அதை உடனே செய்து முடிக்க சித்தமாக இருக்கிறேன். அழகிய மணவாளனின் உற்சவம் ஏதாவது பிரத்யேகமாக நடத்தப்பட வேண்டுமா? அல்லது தங்களின் காலட்சேபம் அரங்கனின் திருச்சுற்றில் முன்பு போல் நடைபெற ஆவண செய்ய வேண்டுமா? எதுவாக இருந்தாலும் சொல்லி அருள வேண்டும். ஆனால் காலட்சேபத்திற்கு தங்கள் உடல் ஒத்துழைக்குமா என்று யோசித்துக் கொள்ளுங்கள் சுவாமி. இல்லை இல்லை, அடியேனின் காலட்சேபம் என்பதை விட ஒரு முக்கியமான சிரேஷ்டரின் காலட்சேபத்தைத்தான் அரங்கன் பெரிதும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறான். அதன் பிறகு நீ என்ன சொன்னாய்? அழகிய மணவாளனின் உற்சவம் என்றுதானே சொன்னாய். அதில் ஒரு சிறு திருத்தம். ஒரு உன்னத மகானுபாவரின் வருகை இந்த ஸ்ரீரங்கத்தில் நிகழ இருக்கிறது. அதுதான் ஒரு பெரிய உற்சவமாக நடத்தப்பட வேண்டும். உன்னத மகானுபாவரா? தாங்கள் யார் வரவை பற்றி சொல்கிறீர்கள் சுவாமி? ராமானுஜன். ராமானுஜன் என்ற உன்னத மகானுபாவரைத்தான் சொன்னேன். மற்றவர்களைப் போல் அந்த உத்தமன் அடியேனுக்கு ஒரு சாதாரணமானவனாக தோன்றவில்லை. ராமானுஜனை என்று காஞ்சியம்பதியில் பார்த்தேனோ அன்றே அடியேன் தீர்மானித்து விட்டேன். இதோ இந்த அர்ச்சா விக்கிரக திருமேனியில் உரையும் பவிஷ்யாச்சாரியரே ராமானுஜன் என்று உறுதிப்பட தெரிந்து கொண்டேன். இது பற்றி முன்பே ஒருமுறை உன்னிடமும் திருக்கச்சி நம்பியிடமும் ரகசியமாய் மறைமுகமாக தெரிவித்திருக்கிறேன். ஆம் சுவாமி, இப்பொழுது ஞாபகத்திற்கு வருகிறது. ராமானுஜனே வருங்கால நம் சம்பிரதாய நம்பிக்கை நட்சத்திரம் என்றும் எதிர்கால பொக்கிஷம் என்றும் ஸ்லாகித்து சொல்லியிருக்கிறீர்கள். அத்தனை பெருமைகளை உடைய ராமானுஜன் உடனடியாக அடியேனிடம் வரவேண்டும். அதற்கு நீ உடனே காஞ்சியம்பதி சென்று அவனிடம் அடியேனின் உள்ள கருத்தை தெரிவித்து உடன் அழைத்து வர வேண்டும். அவசியம் செய்து முடிக்கிறேன் சுவாமி. ஆனால் என்ன ஆனால்? முன்பு ராமானுஜனை இங்கு அழைத்து வருவதாக பெரிய திருமலை நம்பிகளும் திருக்கச்சி நம்பியும் தெரிவித்தும் தாங்கள் அதற்கு ராமானுஜனின் படிப்பை காரணம் காட்டி தவிர்த்து விட்டீர்கள். இப்போது தாங்களே அவரை அழைத்து வா என்று சொல்வது வியப்பாயிருக்கிறது சுவாமி. ஓஹோ, உனக்கு இன்னும் விஷயமே தெரியாது அல்லவா? சொல்கிறேன். இப்போது ராமானுஜன் பாடசாலையில் கல்வி பயிலவில்லையாம். யாதவ பிரகாச மாயாவாதி சந்நியாசியிடமிருந்து பிரிந்து வந்து சில காலங்களாகிறதாம். தாங்கள் கேள்விப்பட்ட விஷயம் உண்மையானதுதானா சுவாமி? முழுக்க முழுக்க உண்மை. காஞ்சியம்பதி வரதன் சன்னதி பட்டர் சுவாமி இங்குதான் வந்திருக்கிறார். அவர் மூலமாகத்தான் இவ்விஷயத்தை அறிந்தேன். அது மட்டுமல்ல, ராமானுஜன் தற்போது வரதனின் திருமஞ்சனத்திற்கு தீர்த்த கைங்கரியம் செய்து கொண்டிருப்பதாகவும் பட்டர் தெரிவித்தார். மிகவும் உசந்த காரியம். வரதனின் திருமேனிக்கு ஆலவட்டம் சுழற்றி திருக்கச்சி நம்பி குளிர்விக்கிறார் என்றால் ராமானுஜன்
வரதனின் நீராட்டத்திற்கு தீர்த்த கைங்கரியம் செய்கிறாரா? கொண்டாடத்தக்க சிறந்த பணி. ராமானுஜன் இத்தேகம் பெற்ற பயனைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அற்புதமான பணியில் ஈடுபட்டிருக்கிறார். மிகவும் அழகாய் சொன்னாய் பெரிய நம்பி. ஆனால் அத்தேகத்தை மேலும் பூரணத்துவம் அடையச் செய்ய அடியேன் ஆசைப்படுகிறேன். என்ன புரியவில்லை? ராமானுஜனை அடியேனின் அருகாமையில் வைத்து அவனுக்கு பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்து நல்லாசிகளை வழங்கி எதிர்கால சம்பிரதாய பிரவர்த்தகர் இவர்தான் என்று பிரகடனப்படுத்தப் போகிறேன். இந்த யமுனை துறைவனுக்கு அடுத்ததாக பெரிய நம்பியான நீயும், உன்னை அடுத்து ராமானுஜனும் இச்சம்பிரதாய விருட்சத்திற்கு நீரூற்றி வளர்த்து எங்கும் அனைவருக்கும் நிழல் தரும்படியும் பல உபகாரங்களை செய்யும்படியும் ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மேலும் சம்பிரதாயத்தின் சில நுணுக்கமான விஷயங்களையும் திராவிட தமிழ் வேத தாத்பரியங்களையும் தெளிவுபட எடுத்துரைக்கவும் ராமானுஜனை அடியேன் உடனே காண விரும்புகிறேன். தங்களின் விருப்பத்தை உடனே பூர்த்தி செய்ய வேண்டியது அடியேனின் தலையாய கடமை சுவாமி. தங்களிடம் ஓர் வேண்டுகோள். சொல் பெரிய நம்பி. பெரிய பெருமாளை மனதில் கொண்டு தாங்கள் இயற்றி அருளிய ஸ்தோத்திர ரத்தினம் என்ற உன்னத ஓலைகளை அடியேனிடம் அளித்திட வேண்டும். ஓலைகளை ரட்சையாகக் கொண்டு ராமானுஜனை ஸ்ரீரங்கம் அழைத்து வந்து தங்களிடம் சேர்ப்பிக்கிறேன். சரி, உன் விருப்பப்படியே செய். பெற்றுக்கொள் பெரிய நம்பி. உன் உபகாரம் நல்லபடியாய் நடக்கட்டும். பெரிய நம்பி, அதிக காலதாமதமாகாமல் அடியேன் சொன்ன காரியத்தை நீ துரிதமாக முடிக்க வேண்டியது மிக அவசியம். அடியேனின் மனதில் சில அபிலாஷைகள் இன்னும் நிறைவேறாமல் உள்ளது உனக்கு நன்றாய் தெரியும். அது பற்றியும் ராமானுஜனிடம் அடியேன் தெரிவிக்க விரும்புகிறேன். அதற்காகத்தான் இந்த சரீரத்தில் உயிர் ஒட்டி உறவாடிக் கொண்டிருப்பதாக அடியேனுக்கு தோன்றுகிறது. எனவே எவ்வளவு விரைவாக ராமானுஜனை அழைத்துக் கொண்டு இங்கு வர முடியுமோ அவ்வளவு விரைவாக வந்துவிடு. நிச்சயம் சுவாமி. தங்களின் உத்தரவை செவ்வனே செய்து முடிக்கும் வரை அடியேனுக்கு வேறு எந்த சிந்தனையும் இருக்காது சுவாமி. இது உறுதி. அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் சுவாமி. பெரிய நம்பி, என்ன சுவாமி? ஒன்றுமில்லை. உன் காரியம் வெற்றி அடையட்டும். ராமானுஜனோடு விரைந்து வா. தாசன் அடியேன். ஹே பிரபு, தாமதிக்காமல் வந்துவிடும். இவ்வுயிர் அடியேனின் ஆதீனத்தில் இல்லை. அது உமது வரவை எண்ணி காத்திருக்கிறது. மறந்துவிட வேண்டாம். என்ன சாரதி, இப்பொழுதெல்லாம் ஏகத்திற்கு புஷ்பங்கள் வர துவங்கி இருக்கிறது, அதுவும் விதவிதமான புஷ்பங்கள். ஆமாங்க சாமி, உங்க நந்தவனத்துல பூத்த பூக்கள் தான் இது. இதை தவிர வேறு வகையான பூக்களும் பூத்துக்கிட்டு இருக்கு. அனிச்சம்பு, குவளைப்பூ, குடச்சம்பு, சிறுவினைப்பூ, கருவிளம்பூ, கொகுடிப்பூன்னு இன்னும் ஏகத்துக்கு இருக்கு. ஆச்சரியமாக இருக்கிறதே, இவை அனைத்தும் நம் நந்தவனத்துல பூக்கிறது. ஆமாங்க சாமி, நீங்க நந்தவனத்துக்கு இப்பெல்லாம் வர்றது குறைஞ்சிருச்சே. ஆனா இந்த மடத்திலேயே ராத்திரி முழுக்க தங்குறீங்க. இப்பெல்லாம் நம்ம நந்தவனத்துக்கு புஷ்ப கைங்கரிய சேவை செய்யறதுக்காக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? என்ன அப்படியேன்னு கேக்குறீங்க சாமி? யானையோட பலம் யானைக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது போலதான் உங்களோட கீர்த்தி உங்களுக்கே தெரியல சாமி. திருக்கச்சி நம்பி சாமிகள்னு சொன்னாலே அத்தனை மரியாதை. நீங்க வரதனுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்யறீங்கன்னு தெரிஞ்சு பலரும் நந்தவனத்துக்கு சேவை செய்ய வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல சாமி, என்கிட்ட சாமிகள் எப்போதும்
பாசுரம் பாடியபடியே சேவைகள் செய்வாராமே. நீதான் அவரு கூட இருக்கியே, அதனால உனக்கும் அந்த பாசுரங்கள் தெரிஞ்சிருக்கும். நீ அந்த பாசுரங்களை எங்களுக்கு சொல்லேன்னு நித்தியபடி என்கிட்ட கேட்டுக்கிறாங்க. அப்படியா? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வரதன் யாரையும் கைவிடுவது இல்லை. யாராவது ஒரு சிறு சேவையை செய்தாலும் அவர்களுக்கு மேலும் பல சேவைகளை செய்யும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான். அடியேனிடம் பலர் கேட்பதுண்டு, நீங்கள் உங்கள் தாய் தந்தையரை விட்டு அனைத்தையும் துறந்து இங்கு கோயிலில் பகவானுக்கு கவரி வீசுவதையும் புஷ்பங்கள் தொடுப்பதையும் கைங்கரியமாக செய்து கொண்டிருக்கிறீர்களே, இதனால் உங்களுக்கு வரதன் என்ன கொடுப்பான் என்று கேட்பார்கள். இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் சேவையை அதிகரித்து மேலும் சில சேவைகளை அடியேனுக்கு வரதன் கொடுப்பான் என்று சொல்லுவேன். பகவானுக்கு சேவை செய்யும் பலனே மேலும் பல சேவைகளை செய்ய வாய்ப்பு கிடைப்பதுதானே. வைகுண்டத்திற்கே சென்றாலும் சரி, அங்கும் பகவானுக்கு சேவைதானே செய்ய போகிறோம். பக்திக்குண்டான பலனும் சரி, சரணாகதிக்கான பலனும் சரி, மேலும் மேலும் பகவானின் சேவையும் கைங்கரியமும் கிடைப்பதுதானே. ஆனால் மக்கள் இதை புரிந்து கொள்ளாமல் பகவானிடம் என்னவெல்லாமோ வேண்டுகிறார்கள். எவ்வளவு பெரிய அறியாமை இது! ராமானுஜா, சற்று நில். சாரதி, சாமி, நீ சென்று பட்டரிடம் இதை சேர்ப்பித்து விடு. அடியேன் வந்து விடுகிறேன். ஆகட்டும் சாமி. என்னவாயிற்று ராமானுஜா? உனக்கு உடல்நிலை சரியில்லையா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. இல்லையே, பொதுவாக நீ எந்த காரியம் செய்தாலும் சிரமப்படாமல் அல்லவா செய்வாய்? இப்பொழுது பார்த்தால் மூச்சு இறைக்கிறது, உன் உடலெல்லாம் வியர்த்தல்லவா இருக்கிறது. உடல் சௌகரியப்படவில்லை என்றால் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டியதுதானே? இந்த உடலே பகவத் சேவைக்காகத்தானே சுவாமி. பிறகு எதற்காக ஓய்வெடுக்க வேண்டும்? அது ஒன்றுமில்லை. சாலை கிணற்றுக்கும் கோயிலுக்கும் மீண்டும் மீண்டும் சென்று வருவதால் சற்று மூச்சு வாங்குகிறது, அவ்வளவுதான். என்ன, மீண்டும் மீண்டும் செல்கிறாயா? எத்தனை முறை சென்று வந்தாய்? ஆமாம், இது எத்தனாவது குடம்? 10வது குடம் சுவாமி. என்ன, 10வது குடமா? ஆம் சுவாமி. ராமானுஜா, பகவானின் சேவை கிடைப்பதுதான் நாம் சேவை செய்வதற்கான பலன் என்று இப்பொழுதுதான் சாரதியிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதற்காக அந்த சேவையை ஒரே மூச்சாக செய்து நம் உடலை வருத்திக் கொள்ள வேண்டும் என்பது இல்லை. அதை வரதனும் ஏற்க மாட்டான். பிறகு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு தேகம் படுத்து விட்டால் 2-3 தினங்களுக்கு இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் சேவையை செய்ய முடியாமல் போய்விடாதா? அடியேன் உன்னை தீர்த்த கைங்கரியம் செய்ய சொன்னேன். அதற்கு நித்தியப்படி 3 குடமே போதுமானது. நீ எதற்காக 10 குடம் ஜலத்தை கொண்டு வந்து கொடுக்கிறாய்? பற்றாமல் போய்விடக் கூடாதல்லவா? மேலும் நீங்கள் சொன்னது போல் ஒருவேளை நாளை அடியேனுக்கு முடியாமல் போய்விட்டதென்றால் பற்றாக்குறை ஏற்பட்டு விடக்கூடாதல்லவா? அதனால்தான் எப்பொழுதும் அதிகப்படியாக நிரப்பி வைக்கிறேன். 3 குடங்கள் திருமஞ்சனத்திற்கும் மற்றவை வேறு தேவைகளுக்கு இருக்கட்டும் என்று தேக்கி வைக்கிறேன். உன் எண்ணம் பாராட்டத்தக்கதுதான். அதற்காக உன் ஆரோக்கியத்திலும் கவனம் வைத்துக் கொள்ள வேண்டாமா? உன்னிடம் அடியேனுக்கு பிடித்த விஷயமும் இதுதான். நீ எந்த ஒரு சேவையை எடுத்துக்கொண்டாலும் அதில் பூரணமாக உன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு பக்தி ஸ்ரத்தையுடன் செய்கிறாய். இப்படிப்பட்ட ஒரு மாணவனை யாதவ பிரகாச சுவாமிகள் இழந்திருக்கிறார். சுவாமி, நேற்று நீங்கள் திருப்புட்குழி சென்றிருந்தீர்களே, யாதவ பிரகாச சுவாமியை சந்தித்தீர்களா? அவர் அடியேனை பற்றி ஏதாவது வினவினாரா? அவரை சந்தித்தேன். உன்னை பற்றியே பேச்சே எடுக்கக்கூடாது என்பதில் மிகவும் திண்ணமாக இருக்கிறார் யாதவ பிரகாசன். அடியேனும் மறைமுகமாக என்னவெல்லாமோ கேட்டு பார்த்தேன். உன்னை பற்றி பேசுவதையே அவர் தவிர்த்தார். அடியேன் மீது அவருக்கு அவ்வளவு வெறுப்பா? வெறுப்பில்லை ராமானுஜா, பயம். ஏதாவது ஒரு சூழலில் மீண்டும் ராமானுஜன் நம் பாடசாலைக்கு வந்து விடுவானோ என்ற பயம். அந்த பயம் ஒரு விதத்தில் நல்லதுதான். உன்னுடைய வாதங்களும் விளக்கங்களும் யாதவ பிரகாசரை பல முறை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஆனால் இவை அனைத்தும் அவருடைய நன்மைக்கே என்பதை அவர் புரிந்து கொள்வார். என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அவர் உன்னை தேடி வருவார். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை ராமானுஜா. அதனால் யாதவ பிரகாசரின் தற்போதைய நிலையை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம். அவர் உன்னை ஒதுக்கியதால் தான் இந்த கோயிலில் உனக்கு பகவத் சேவை கிடைத்திருக்கிறது. இன்னும் வரதனின் சேவையில் என்னவெல்லாம் கிடைக்கப் போகிறதோ யார் கண்டார்?
கொண்டல் வண்ணனை கோவலாய் வெண்ணெய் உண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. ஹே அரங்கா, திருப்பான் ஆழ்வார் அனுபவித்து பாடிய தமிழ் திராவிட வேதமான இப்பாசுரத்தை அடியேன் பல நாள் உன் முன்னே சேவித்திருக்கிறேன். உன்னை கண்ட கண்கள் இனி மற்றொன்றை காணாது என்று ஆழ்வார் உன்னிடம் தெரிவித்தார். ஆனால் இன்று உன்னை தரிசித்த அடியேன் இனி இக்கண்களால் உன்னை மீண்டும் இத்திருவரங்கத்தில் காண்பது அரிதோ என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. உன் சங்கல்பம் என்னவோ அதை அடியேன் அறியேன். உன்னை ஏகாந்தமாக தரிசித்து அடியேனின் உள்ள கிடக்கைகளை உன் முன் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. கடல், ஆறுகள், மலைகள், காடுகள், நாடுகள் என்று பலவற்றை கொண்ட பரந்த இவ்வுலகத்தை நாடக அரங்கமாக்கி அதில் பல லீலைகளை நடத்தும் நீ தலைவன், நாதன், ராஜன் நீ, அரங்கராஜன் நீ. அனைத்தும் நீ அறிவாய். அடியேன் உன்னை மட்டுமே அறிவேன். சில நாட்களாக ராஜபிளவை என்னும் நோயால் பீடிக்கப்பட்டிருக்கும் அடியேன் 4 சுவற்றுக்குள்ளேயே இருந்து உன்னை இவ்விடத்தில் காணாமலேயே இச்சரீரத்தை விட்டுவிடுவேனோ என்று நினைத்தேன். ஆனால் கருணை கடலான நீ இந்த அடியவனை உன் சன்னதி நோக்கி வரும்படி செய்துவிட்டாய். அருட்காட்சியும் அருளிவிட்டாய். சாதாரணமாக குருவின் மூலமாக சிஷ்யர்களுக்கு கடாட்சம் கிடைக்கும். ஆனால் இந்த கடையேனுக்கோ எனது அருமை சிஷ்யன் மாரநேர் நம்பி என்னும் ஒப்பற்ற புத்திரன் மூலம் நோயை சொற்ப காலம் அவன் அனுபவிக்கப் பெற்று இப்போது சில நாட்களாக உன்னை கண்ணார கண்டு கொண்டிருக்கிறேன். இதுவும் உன் சங்கல்பத்தாலேயே நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை யாராவது வந்தால் முதலில் அவர்களுக்கு அன்னத்தை பரிமாறிவிட்டு பிறகு மிச்சம் மீதி இருப்பதைத்தான் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் ஸ்வீகரிக்க வேண்டும். இதுதான் தர்மம். பெஸ்ட் இல்ல பெஸ்ட் தான். பிரித்திகா.